ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய 8வது சாப்டரான புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் தான் சொல்ல போறேன். இது வந்து பயிற்சி 8.4ல 6வது சம்மா இருக்கும். இது பாருங்களேன், ஜூன் 2023 ஏப்ரல் 2024ன்னு 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. இது 2 பகடைகள் சம்ம. இந்த 2 பகடைகளை ஒரு முறை உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் போது முதல் பகடையில் இருக்கக்கூடிய முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காணன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பகடை கணக்கு 2 கணக்கு வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னா 2 பகடைகள் சமன் கொடுத்துட்டு ஒரு 4 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ கொடுத்துட்டு அதுல ஒன்னொன்னுக்கு தனித்தனியா நிகழ்தகவு கேட்டிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் சம். ஆனா இது பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக. இந்த மாதிரி அல்லதுங்கிறது வந்ததுனாலே அல்லது அப்படிங்கிறதே வந்து இங்க இதை பொறுத்தவரையில் என்ன குறிக்குதுன்னா வந்து யூனியனை குறிக்குதுன்னு அர்த்தம். ரெண்டுமே இதுவும் மற்றும் இது மற்றும்னு வந்ததுன்னா வந்து இன்டர்செக்ஷனை குறிக்குதுன்னு அர்த்தம். அல்லதுங்கிறது வந்ததுன்னா வந்து நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னா யூனியனை குறிக்குது, அதாவது சேர்ப்பை குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம நிகழ்ச்சி ஏவாகவும் செகண்ட் இருக்கிறத நிகழ்ச்சியை பீனாவும் எடுத்துக்கிட்டா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ நீங்க பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீங்க பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அல்லதுன்னு வந்ததுனாலே இந்த மாதிரி தான் சம் போடணும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இது 2 பகடைகள் கணக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கூறுவெளி எழுதணும் தீர்வுல. ஸோ 2 பகடைகள் உருட்டும் போது கூறுவெளி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூறுவெளி எழுதிட்டு என் ஆஃப் எஸ் எழுதிடணும். என் ஆஃப் எஸ் எவ்வளவு வரும்? 36 உறுப்புகள் இருக்கிறதுனால என் ஆஃப் எஸ் 36ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ன்னு 2 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்க, முகமதிப்புகளின் கூடுதல் 8 கிடைக்கும் நிகழ்ச்சி பி என்கன்னு 2ஐயும் நம்ம தனித்தனியா பிரிச்சு எழுதிக்க போறோம். தனித்தனியா நிகழ்தகவும் கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறோம்னா, முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்கன்னு எழுதிட்டோம். அப்ப ஏக்குள்ள என்னவெல்லாம் வரும்னு பாருங்க. 2 ஜோடி நம்பர் இருக்குதுன்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் குறிக்கிறது முதல் பகடை நம்பர், முதல் பகடையோட முகமதிப்பு. 2வது நம்பர் வந்து 2வது பகடையோட முகமதிப்பு. ஸோ முதல் பகடையினுடைய முகமதிப்பு வந்து இரட்டைப்படை எண் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் இரட்டைப்படை எண் இருக்கணும். இந்த 2வது இருக்கக்கூடிய எல்லா நம்பர்லயுமே 2ங்கிறது இரட்டைப்படை எண் தானே. ஸோ அந்த லைன் ஃபுல்லாவே எழுதிக்கலாம். 2,3 2,4 2,5 2,6. ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் 2ங்கிறது இரட்டைப்படை எண் தானே. அதே மாதிரி 4ங்கிற லைனை ஃபுல்லாவே எழுதிக்கலாம். 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அடுத்து எந்த லைன் ஃபுல்லா எழுதலாம்? 6,1 லைனை ஃபுல்லா எழுதலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 6ங்கிறது என்ன எண்? இரட்டைப்படை எண்ணுங்கிறதுனால 6ங்கிற லைனை ஃபுல்லா எழுதிக்கிறோம். ஸோ ஏக்குள்ள எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு எண்ணி பாருங்களேன். என் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குதுன்னா 18 இருக்குது. என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம்னா பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலானா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் பிரதியிட்டோம்னா 18/36. இதை கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. பின்னாடி ஸ்டெப்ல கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆகன்னு 2வது கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சி நம்ம கூட்டுனா 8 வரணும். முகமதிப்புகளோட கூடுதல் வந்து 8 வரணும் இல்லையா? ஸோ கூட்டுனா எதிரி எல்லாம் 8 வருதுன்னு வருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எதை கூட்டிங்கனாலும் 8 வராது. செகண்ட் லைன்ல 2,6 கூட்டினா 8 வரும். தேர்ட் லைன்ல 3,5, ஃபோர்த் லைன்ல 4,4, அடுத்த லைன்ல 5,3, அடுத்த லைன்ல 6,2. இதுல எதை கூட்டினாலுமே 8 வருது பாருங்களா. வேற எந்த நம்பர் கூட்டினாலும் 8 வராது. ஸோ இந்த உறுப்புல எழுதிட்டேன். இப்ப இதை எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்புகள் வருது? 5 உறுப்புகள் வருது. ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 5. பி ஆஃப் பிக்கு என்ன ஃபார்முலா? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 5/36. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்கு இதுவரையில் போட்டு சம்ம ஸ்டாப் பண்ணிடுறதா. தனித்தனி இண்டிவிஜுவல் கொஸ்டின் நினைச்சுக்கிட்டு இது தனியா கண்டுபிடிச்சிருவாங்க, இது தனியா கண்டுபிடிச்சிருவாங்க, இதோட நிறுத்திடுவாங்க. ஆனா நம்ம இதோட நிறுத்தக்கூடாது. இதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு ஏ யூனியன் பியும் கண்டுபிடிக்கணும். அப்பதான் சம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? ஏலையும் பிலையும் செக் பண்ணி ஏதாவது உறுப்புகள் பொதுவா இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ ஏனுடைய ஆன்சரையும் பியினுடைய ஆன்சரையும் செக் பண்ணி பாருங்க, ஏதாவது பொதுவா இருக்கான்னு. 2,6 ரெண்டுலையுமே இருக்குது பாருங்களேன். காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் 2,6 காமனா இருக்கு, 4,4 காமனா இருக்கு,
6,2 காமனா இருக்குது. ஸோ 3 டேர்ம் காமனா இருக்குது. ஸோ என்னவெல்லாம் 2,6 4,4 6,2ன்னு 3 டேர்ம்ஸ் வந்து ஏலையும் பிலையும் காமனா இருக்கு. ஸோ அதை எழுதிக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு அப்புறம் என்ன எழுதணும்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் வந்து அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன ஃபார்முலானா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வந்தது? 3 பை என் ஆஃப் எஸ் எவ்வளோனா 36. ஸோ 3 பை 36 எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, அதாவது ஏ யூனியன் பி. ஏ அல்லது பின்னு இருக்கு. இது அல்லது இதுன்னு தானே கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சா தான் அவங்க கேட்கறதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன ஃபார்முலானா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதானே நிகழ்த்தகவோட கூட்டல் தேற்றம். ஸோ நிகழ்த்தகவோட கூட்டல் தேற்றத்தை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதுல மதிப்புகளை பிரதியிடுங்க. பி ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளோனா 18 பை 36 பிளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 5 பை 36 மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பியோட மதிப்பு 3 பை 36. இப்போ ஏ கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பகுதி எல்லாம் சேமா இருக்குன்னா நீங்க மீசியமா எடுக்க தேவையில்லை. பகுதி அப்படியே போட்டுட்டு இது ரெண்டையும் கூட்டி இதை கழிச்சிடலாம். 18 கொஞ்சம் 23, 23ல 3 போனா 20 பை 36. ரெண்டுமே 4ஆல கேன்சல் பண்ணலாம். 5 20 9 36. ஸோ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 5 பை 9ன்னு வருது. கடைசியா நீங்க என்ன ரிசல்ட் எடுத்து எழுதிடலாம்னா தேர்ஃபோர் தேவையான நிகழ்த்தகவு அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதுக்கு தேவையான நிகழ்த்தகவு ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? 5 பை 9. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.